Hi viewers, welcome back to Durga Tricks. நம்ம நாகர்கோயில் வந்திருக்கனால இங்க உள்ள ட்ரெடிஷனல் ஃபுட் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நான்வெஜ் ரெசிபி, சிக்கன் கிரேவி. நான்வெஜ்னாலே குழந்தைங்க ஃபர்ஸ்ட் கேட்கறது சிக்கன் தாங்க. அந்த சிக்கனுக்கு நம்ம கடையில் வாங்குற மசாலாஸ் ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற ஸ்பைசஸையே வறுத்து அரைச்சி ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுனா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவியை நீங்கள் சாதத்துக்கோ இல்லை எந்த டிஃபனுக்குனாலும் சைடில் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவிக்கு நான் 1/2 கிலோ ஸ்கின்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் இதை ஊற விட்டுறலாம். இப்போ அது நல்லா ஊறிட்டு இருக்க டைம்ல நம்ம ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதுல பட்டை வகைகள் சேர்க்க போறோம். ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், நாலு பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க 3 கூட எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப. 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் 1 கப் துருவின தேங்காவை இதில் சேர்த்துட்டு அந்த தேங்காய் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நம்ம விடாம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். தேங்காய் அடி பிடிச்சிடாம மட்டும் பார்த்துக்கங்க. அது நல்ல ரோஸ்ட் ஆனா நமக்கு ஒரு நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம அதை இறக்கி வச்சிடலாம். பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. இதை நம்ம கொஞ்சம் ஆற விட்டு தண்ணி ஊத்தி அரைச்சு பேஸ்ட் பண்ணி தனியா வச்சுக்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சமா கடுகு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 பட்டை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, 100 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்குனது, 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கன்லயே கொஞ்சம் உப்பு சேர்த்து ஊற வச்சிருக்கோம். சோ கம்மியா சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் ஆனியனோட சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆக விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க சிக்கன் எடுத்து இந்த வதங்கின ஆனியன்ல போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா தண்ணி எதுவும் ஊத்தாம ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நான் இதில் சேர்க்க போறேன். அதுல ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்தி கம்ப்ளீட்டா எல்லா பேஸ்டையும் நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்து சிக்கன்ல நல்லா கம்பைன் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கம்பைன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 1 கப் தண்ணி இதுல சேர்க்க போறோம். சிக்கன்ல இருந்தும் நமக்கு தண்ணி கொஞ்சம் வெளியே விடும். ஸோ 1 கப் சேர்த்தாலே போதும், நமக்கு நல்ல கன்சிஸ்டன்சில சிக்கன் கிரேவி கிடைக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு ஏதாவது தேவையான்னு பார்த்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதை நம்ம கவர் பண்ணி குக் பண்ண போறோம். ஸோ கவர் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேம்ல 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நம்மளோட சிக்கன் அழகா குக் ஆகி ரெடி ஆயிடும். 15 மினிட்ஸ்லேயே நமக்கு சிக்கன் நல்லா கண்டிப்பா வெந்து கிடைச்சிடுங்க. நீங்க அதுக்கு மேல வேக வச்சீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ரப்பரா மாறிடும். ஸோ 15 மினிட்ஸே போதும், நம்மளோட சிக்கனும் வெந்து நம்ம கிரேவியும் நல்ல வாசனையா கிடைச்சிடும். அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான சிக்கன் கிரேவி நம்ம வீட்டில் இருக்கிற ஹோல் ஸ்பைசஸ் வச்சு ரெடி பண்ணிட்டோம். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி என்னோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.